ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன் ப்ளஸ் 60யோட ரிவ்யூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்ஸ்ட்ரா லான்ச் ஆன அந்த மொபைலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ஒரு எல்டிஇ ஃபோன். இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஓல்ட் ஆப்ஷன்ஸ் வந்து எனபிள்ஸில் கொடுத்துருக்காங்க. 2 விதமான சிம் கார்டு போட்டுக்கலாம் சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இதில் மல்டி டச் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இதோட வெயிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 185 கிராம்ஸ் வந்து வெயிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இதோட டிஸ்பிளே வந்து பார்த்திங்க அப்படின்னா 6.4 இன்ச்சஸ் வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஹெச்டி டிஸ்பிளே. அதோட வாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆண்ட்ராய்ட் 5 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 9 வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா கூகுளோட இதுலேருந்து வந்து எல்லா விதமான அப்டேட்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து அதோட இன்டர்னல் மெமரிஸ் பார்த்திங்க அப்படின்னா 8GB, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 64 GB 3 விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 4GB ரேம், 6GB ரேம், 8GB ரேம்னு சொல்லிட்டு 3 விதமான ரேம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்கன்னா 16 MP கொடுத்துருக்காங்க. பேக் கேமரா பார்த்தோம் அப்படின்னா 20 + வந்து 16 சொல்லிட்டு டபுள் விதமான கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2 LED ஃப்ளாஷ் டிஸ்பிளே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா HDR ஆப்ஷன் வந்து எனபிள்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட செல்ஃபி கேமராஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது வந்து 60 மெகாபிக்சல் வந்து கொஞ்சம் கம்மி மாதிரி தெரியும். ஆனால் பார்த்திங்கன்னா இதோட சென்சார் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இதோட அட்வான்டேஜ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட பேட்டரி பேக்கப் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா 3700 mAh வந்து பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து எனபிள் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் வந்து பேக்கில் கொடுத்துருக்கிறதோட ஃப்ரண்டில் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவான லுக்காக இருந்திருக்கலாம். இது வந்து பேக்கில் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேட்சிங்கான ஆப்ஷனாக தான் தெரியுது. பார்த்துக்குருவோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 12 சிம் கார்டு கொடுத்துருக்கவாசி நமக்கு வந்து மெமரி கார்டு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியாது. இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சிம் கார்டு ப்ளஸ் வந்து ஒரு மெமரி கார்டு போகிறாப்புல தான் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி 2 சிம் கார்டு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம கொடுக்குறாங்க. இதோட வெயிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 185 கிராம்ஸ் வந்து வெயிட் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்லிம் டைப் பார்த்திங்கன்னா பாடியோட டைப் பார்த்திங்கன்னா 8.2 மில்லிமீட்டர் வந்து திக்னஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் மல்டி டச் ஆப்ஷன் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. மல்டி டச் ஆப்ஷன் வந்து எந்த லெவலில் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற வந்து இந்த செல்லை நம்ம யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஒரு இதை வந்து கொடுக்கும். இதோட ஸ்க்ரீன் சைஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 6.4 இன்ச்சஸ் கொடுத்துருக்கவாசி நமக்கு வந்து ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்க்ரீனாக இருக்கலாம். அது போக பார்த்திங்கன்னா நமக்கு வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இதோட பிக்சர் குவாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 1080லேருந்து 2340 மெகாபிக்சல் வந்து கொடுத்துருக்கவாசி அவ்வளோ கிளியராக வந்து நம்ம எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அது போக பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீனாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், ஸ்னாப்ஷாட்டாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஹெச்டி தரத்தில் வந்து இருக்கிறாப்புல வந்து நமக்கு அமைச்சிருக்காங்க. இதோட கேமரா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 16 MP வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா வந்து கொடுத்துருக்கவாசி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேக்ரவுண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு லைட்டிங் எஃபெக்டாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ் டிடெக்ஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 12 கேமரா கொடுத்துருக்கவாசி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 16 MP கேமரா வந்து ஃபோக்கஸ்க்காண்டியும் 20 MP கேமரா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜூமிங் இதுக்காண்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இதில் வந்து 12 LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு குறைஞ்ச லைட்டிங் வெளிச்சத்துலேயே வந்து நம்ம வந்து வீடியோஸை வந்து நல்லா ஈஸியாக கேட்சப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து 4K வீடியோ வந்து சப்போர்ட்டிங் பண்ணிக்கலாம். அது போக பார்த்திங்கன்னா 30 ஃப்ரேம்ஸில் வந்து ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம நார்மலாக வந்து 30 ஃபீட்ஸில் வந்து அதிக அளவில் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து வெரி வெரி கிளியர், அதாவது ஒரு தேட்டரில் இருக்கிறாப்பில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் ஃபோனில் வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கவாசி. ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹெச்டி வீடியோ காலிங்காக இருக்கட்டும், இல்லை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ஓன் ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்னாப்ஷாட்டாக இருக்கட்டும் எல்லாமே எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து செல்ஃபி எடுக்கிறதுக்குலாம் வந்து இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இது எதிர்பார்க்கலாம். இதோட ஸ்டோரேஜ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 128 GB கொடுத்துருக்கவாசி வந்து நமக்கு எல்லா விதமான ஆப்ஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 128 GBன்றது வந்து ஒரு பெரிய இது தான். எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து சாங்ஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதோட ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோ கோர் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோ கோர் ப்ராசஸர் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஓல்டு மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்னாப்ட்ராகன்ஸ் நிறையா ப்ராசஸர் வந்துருச்சு. அந்த லெவலில் பார்க்கும்போது வந்து இல்லை கொஞ்சம் அட்வான்ஸ் சிப் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்ற மாதிரி அந்த ஆட்டோ கோர் ப்ராசஸர் வந்து எந்த லெவலில் நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஸ்மூத்னஸாக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு
யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். இதோட சிபியு பார்த்தீங்க அப்படின்னா 2.8 GH கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நமக்கு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கொடுக்கலாம்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேமோட ஆப்ஷன்ஸ் வந்து 3 விதமான ரேம்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிருக்கலாம். அது அப்படின்னும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு 2G 3G 4Gன்னு சொல்லிட்டு எல்லா விதமான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் எனபிள் பண்ணியிருக்காங்க. 4G வந்து நமக்கு வந்து நார்மலாகவே ஜியோ யூசர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே கேட்டிங்கன்னா இதில் ஜியோ வந்து எந்த வித அப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் டேரெக்டாகவே யூஸ் பண்ணலாம் அப்படின்றப்பல தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஹாட்ஸ்பாட் சப்போர்ட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ப்ளூடூத் சப்போர்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா எனபிள்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து இதில் எஃப்எம் ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் ஒரு எஃப்எம் பிரியராக இருந்தால் அதில் வந்து உங்களுக்கு எஃப்எம் ஆப்ஷன் இல்லாத வாசி ஒரு பெரிய இதாக கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதில் ஹார்ஸ் ஸ்கோரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. இந்த செல்லோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து 2 சிம் கார்டு போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து மெமரி கார்டு வந்து போட முடியாத பட்சத்துக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லை இவங்க வந்து 2 சிம் கார்டு எனபிள் பண்ணி மெமரி கார்டு கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 185 கிராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ஹேண்டில் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 185 கிராம்ன்றது வந்து கொஞ்சம் அதிகப்படியான வெயிட் மாதிரி தான் நமக்கு தெரியும். இது வந்து நமக்கு மெமரி கார்டு சப்போர்ட் பண்ணுறப்ப கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் மெமரி கார்டு வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து